விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் இன்று திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படம் பார்க்க சென்ற ரசிகர்கள் எமோஷனல் கனெக்ட் ஆகி இருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க, விஜயின் ரசிகரும் அமைச்சருமான முகமது பர்வேஸ் கதறி அழுதார். இந்நிலையில் அதனை ப்ளூ சட்டை மாறன் கலாய்த்திருக்கிறார். விஜய் வினோத் கூட்டணியில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஜனநாயகன். இதுதான் விஜயோடைய கடைசி படமாகும். எனவே அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட எமோஷனலில் இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த படத்தை மெகா ஹிட் ஆக்கிவிட வேண்டும் என்கிற முனைப்பிலும் இருக்கிறார்கள். அதனால்தான் படம் இணையத்தில் லீக் ஆகி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துவிட்டாலும் சிஎம் ஆன பிறகு ரிலீஸ் ஆவதால் தியேட்டர்களுக்கு நல்ல கூட்டம் கூடியிருக்கிறது. டிக்கெட் முன்பதிவு எல்லாம் படுஜோராக நடைபெற்றன. இதுவரை படம் பார்த்த அனைவருமே ட்விட்டர் தளத்தில் தங்களது பாசிட்டிவான விமர்சனங்களையே கொடுத்து வருகிறார்கள். பகவத் கேசரி படத்தின் ரீமேக் தான் என்றாலும் முழுக்க முழுக்க அப்படியே இல்லை. வினோத்தின் ஸ்டைலிலும் சில விஷயங்கள் இருப்பதாக கொண்டாடி வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தியேட்டர்களில் இன்னொரு விஷயமும் அரங்கேறி இருக்கின்றன. அதாவது விஜயின் கடைசி படம் இது என்பதால் பலரும் கண்ணீர் விட்டு அழவும் செய்கிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் முகமது பர்வேஸ் இன்று புதுக்கோட்டையில் ஜனநாயகன் படத்தை தனது ஆதரவாளர்களோடு சேர்ந்து பார்த்தார். முதல் நாள் முதல் காட்சியில் வெள்ளை வேட்டி சட்டையில் ஜொலித்த அவர் ஸ்கிரீனில் விஜய் வந்த பிறகு கதறி கதறி அழுதார். இனிமேல் விஜயை தியேட்டரில் ரசிக்க முடியாதே என்று ஏங்கி அழுத அவரை அருகில் இருந்தவர்கள் தேற்றினார்கள். இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இந்த நிலையில் அந்த செய்தியை பகிர்ந்திருக்கும் பிரபல திரைப்பட விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் டிவிகே மினிஸ்டர்ஸ் ஆன் டியூட்டி என கலாய்த்திருக்கிறார். முன்னதாக ரிலீஸுக்கு முன்பே தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஜனநாயகன் படம் பற்றி வாயை கொடுத்து வாங்கி கொண்டனர். ஒரு அமைச்சர் விடுமுறை கேட்டதாக கூறினார். இன்னொருவர் ஜனநாயகன் ரிலீஸை திருவிழா போல கொண்டாடுங்கள் என கட்டளையிட்டார். சரி, யார் இந்த பர்வேஸ்? பர்வேஸ் அவருடைய சிறு வயதிலிருந்தே விஜயின் தீவிர ரசிகர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஜாஃபர் அலி என்ற பெயர் மிக பிரபலம். அவருடைய மகன்தான் இந்த பர்வேஸ். அப்பாவோடு தொடர்ந்து பயணித்த அவர் விஜயின் ரசிகர் மன்ற தலைவரானார். பிறகு மக்கள் இயக்கத்தில் முக்கிய பொறுப்புக்கு வந்தார். அவர் மன்ற தலைவராக இருந்தபோது விஜய் படம் ரிலீஸ் ஆனால் டிக்கெட் ரேட்டை எல்லாம் கண்ணா பின்னான்னு விற்பார் என்ற பேச்சும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்போதும் உண்டு. தற்போது அவர் அமைச்சராகிவிட்டார். இருப்பினும் பழைய விஜய் ரசிகராகவே அவர் நடந்து கொண்டதை பலரும் சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். ஒரு தரப்பு இது ஒரு ரசிகரின் உணர்ச்சி வெளிப்பாடு மட்டுமே என்று ஆதரிக்கிறது. மற்றொரு தரப்பு அமைச்சர் பதவியில் இருப்பவர் பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது சரியா என்று கேள்வி எழுப்புகிறது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? அமைச்சர் பர்வேஸின் உணர்ச்சி ஒரு உண்மையான ரசிகரின் அன்பா அல்லது பொது பதவியில் இருப்பவர் தவிர்க்க வேண்டிய செயலா? உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.